கல்வி கற்றாய் சிறந்தோடு கல்வி கற்றாய். ஆமாம், சிறந்தோடு கல்வி கற்று எந்த குறையும் இல்லை, எந்த குறையும் இல்லை. அது மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கு நான் மன்னராக இருக்கிறேன். அப்படியா அண்ணா? ஆமா, மிக சந்தோஷம். அண்ணா, நம் தங்கை எங்கே? தங்கையா? டேய், இது இப்போது யார் தெரிகிறதா? இது யார்? என்னுடைய மனைவி. இவனுக்கு மதுரையா தாய் போல். ஆகையால் தாயிடத்தில் வணக்கம் செய்கிறார். அண்ணி வணக்கம். மருத்துவா வணக்கம் வணக்கம். பணிவா வந்தாங்க போத்தியா? வணக்கம் மைத்துனா. நானும் யாரு? ஒண்ணு ஒரு அண்ணி. அண்ணி என்றால் தாய்க்கு சமம். அதுல என்னுடைய பிள்ளை போல நினைச்சு பால் கொடுக்கலாம். அண்டு கூட தங்கை தங்கை கொடியவளடா, கொடியவள். உட்காருங்க நான் சொல்றேன். என்ன சொல்ல மாட்டாங்களா? ஓடி வாட. யாரை கேட்ட? இருக்கார், அண்ணி இருக்குங்க, தங்கைய காணமே. என்ன தங்கச்சி காணன்னு கேக்குறேன். அட படாமடியா, டேய் உன் தங்கச்சி இருக்கிறானே போல அந்த 10 சிரிக்கிறாவோ. ஏன் தெரியுமா? பாடசாலை சென்று சொல்லிட்டு பாடசாலை போயிட்டு வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வந்து பாட புத்தகத்தை திறந்து வச்சு படிப்பான்னு பார்த்தா ஒரு ஆடவன் புகைப்படத்தை வைத்துக் கொண்டு அவனை ரசிச்சுக்கணும் உட்காந்துக்கிறான். அண்ணே, என் தங்கை அப்படியாப்பட்ட ஆளு கிடையாது, அப்படி செய்ய மாட்டாள். யாரு? என்னுடைய தங்கை. இந்த ஊர் மேல சத்தியமா உன் தங்கச்சி அதே வருத்த சொல்லிக்கிறான். அண்ணே, நான் நம்ப மாட்டேன் என் தங்கை மேல. என் தங்கையை பத்தி எனக்கு தெரியும். அது மட்டுமா? உள்ள நட பேசுகிறா. அது மட்டுமா? என்ன காரியத்தை செய்த உன் தங்கச்சி? என்ன காரியம் செய்தால்? என்ன அப்ப வாயால எப்படி சொல்ல போற தெரியலையே. என்ன காரியத்தை செய்தா? அவ 3 மாதம் கேள்வியா இருக்கிற. சத்தியமா 3 மாதம். ஏன் சொல்லுங்க தம்பி? அண்ணா உண்மையா சொல்லி தங்கை நீ பார்த்தாயா? டேய், அவன் அனுபவிக்க அந்த ஆடவன் யார்? 3 மாதம் கருவுற்றிருக்கிறாளே, அந்த கருவுக்கு காரணம் யார்? கேட்டு தெரிந்து கொள். உண்மையை சொன்னால் இந்த நாட்டில் கிடைக்கும், இல்லை என்றால் இந்த நாட்டை விட்டு கருத்து. அண்ணா தங்க சொல்லாமா? ஐயோ, எப்படி 3 மாசம் கருப்படியா பத்தியா? லோடு முன்னு தடுக்கிறான். யார் காரணம்? இதற்கு யாரு காரணம்? யார் காரணம் எனக்கு தெரியாது. நான் கேட்ட வாயே தருக மாட்டேன். புத்து அண்ணி சொல்வது உண்மையா? இதுக்கு யார் காரணம் அம்மா? எதற்கு யார் காரணம் அண்ணா? அம்மா, அண்ணி நீங்க 3 மாசமா கர்ப்பமா இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு யார் காரணம்? அண்ணா நான் அதை கூட்டு கர்ப்பிணியா இருக்கிறேன். யார் நான் சொன்னது? அவர் சொல்றது அத்தனையும் பொய்யண்ணா. அவள் அண்ணியே கிடையாதுண்ணா. அரண்மனை நாட்டியம் ஆடக்கூடியவன். அவள் ஒரு தாசி வேசி விபச்சாரி. அண்ணிய பார்த்து அது மாதிரி சொல்லாது. சரி சரி, மயிலே மயிலான யாருக்கு போடாது. நல்லா புரிஞ்சு யார் காரணம் போடு. நான் என்ன சொல்வது என்று புரிந்து கொள். இதற்கு யார் காரணம்? காதலிக்கும் கிடையாது, கர்ப்பமும் கிடையாது. சொல்ல முடியுமா? முடியாதா? கர்ப்பமே கிடையாதுண்ணா. சொல்லடி சொல்லடி சொல்லடி.
இந்த பிரிவு இறைவனின் முடிவு, இது இறைவனின் முடிவு. அன்பான உறவு அன்பான உறவு இது ஆகாத வரவு, ஏன் இந்த பிரிவு இறைவனின் முடிவு, இறைவனின் முடிவு. அன்பான உறவு இது ஆகாத வரவு, ஏன் இந்த பிரிவு இறைவனின் முடிவு, இறைவனின் முடிவு. அன்பான உறவு நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையுடைய ஆணையாகி நான் யாரையும் காதலிக்கவும் கிடையாது, நான் கர்ப்பமும் கிடையாதுண்ணா. பொய் சொல்லாத, இதால என் முகத்திலே முழிக்காத. இதன் பிறகு இந்த சத்தியபுரி நாட்டிலே இருக்கக்கூடாது. இதன் பிறகு இந்த சத்தியபுரி நாட்டிலே நீ இருக்கக்கூடாது, என் முகத்திலேயே முழிக்காத. அண்ணா, அப்படி சொன்னா நான் யாருக்கிட்ட நான் போவேன்? எனக்கு சொந்தன்னு சொல்லிக்க இந்த உலகத்துல யாரு நான் இருக்கிறேன். சரி, இருந்தாலும் வயிற்றுல வளர்ந்த 3 மாசம் கர்ப்பிணி என்று உங்க அண்ணன் உரைத்தார்களே, அது யார் காரணம் சொன்னா நீங்க சத்தியபுரி நாட்டுல உங்க அண்ணன் கிட்ட பேசலாம். சத்தியமாக நான் யாருக்கு காதலிக்க முடியாது, கர்ப்பமும் கிடையாது. அப்படி என்றால் உங்க அண்ணன் என்ன உரைத்தார்? இதன் பிறகு உன் அண்ணன் முகத்திலே நீ மூய்த்த போடி போடி அண்ணா அண்ணி புரிய வரை கேட்டுவிட்டேன். அந்த தேவடைய வாய் திறக்கவே மாட்டேன். அவளை அடித்து சித்திரவதை செய்தேன், வாயை திறக்க மாட்டேன், என் முகத்திலேயே முழிக்காத போய்விடு என்று சொல்லிவிட்டேன். என் நாட்டு மக்கள் இப்போது என்ன சொல்லியிருக்கார்கள்? அவர்கள் செய்யக்கூடிய பயிர்களை காற்றில் மிருகங்களெல்லாம் வந்து அழித்துக் கொண்டிருக்கிறார். இப்போது காடகம் சென்று நேற்று சொல்லி எனக்கு என்னுடைய தம்பியோ அயல்நாட்டில் வந்திருக்கிறார். அந்த உணவு கொடுத்து போச்சே போச்சே பயிரெல்லாம் போச்சே 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 பயிரெல்லாம் போச்சே. உங்களை குறையினால் திருப்பி நீங்கள் செல்லுவார்கள். என்ன குறை என்று கேட்கவே இல்லை. எனக்கு தெரியும் உனக்கு என்ன குறை என்று எனக்கு தெரியும். அப்படியா? சரி சரி, இருந்தாலும் அண்ணனே வெளியே போறாரு. உனக்கான அரசு உணவு அனுசரிச்சு
அடைப்பாடி மைக்கிறதே எவரு தானே நானி மைக்கிறதே அண்ணி மைக்கிறதே அண்ணி சரி சரி பாப்பா நான் ஓடி வர சாப்பிடு மைக்கிறதே அண்ணி சாப்பாடு அண்ணி பண்ண சாப்பாடு நல்லா அறுசுவை உணவு அருமையாக இருந்தது. சரி சரி வைத்திருந்தே உங்ககிட்ட நான் ஒன்று சொல்ல போறேன் போல உள்ள உங்ககிட்ட நான் ஒன்று சொல்ல போறேன் உங்ககிட்ட ஒன்று சொல்ல போறேன் சொல்லுங்க அண்ணி. என்ன தெரியுமா என்ன அண்ணி? உங்களுக்கு உணவு பரிமாறினேன் அல்லவா ஆமாம் அண்ணி. சரி சரி உங்ககிட்ட நான் ஒரு சில கேள்வி கேட்க போறேன் அம்மா ஒண்ணே ஒண்ணு உன் சட்டியில பாயாசத்தை ஊத்தி குத்தி அம்மா ஒரு நக்கினாரு நக்கனாரே நக்கனா ஏய் அவர் நக்கிட்டு மிச்சம் வச்சுக்க. சரி சரி மைத்திரே உங்ககிட்ட நான் ஒரு சில கேள்வி கேட்க போறேன் எதுக்கு அதை நீ தாராளமாக? என்ன கேள்வி தெரியுமா என்ன கேள்வி வருது? ஆரண்மனையில வெள்ளை குதிரைங்கிறவ வெள்ளை குதிரை ஆமாம் வெள்ளை குதிரை அந்த வெள்ளை குதிரையில அனுதினமா யார் ஏறி பயணம் செய்வா அனுதினமும் அண்ணன் ஏறி பயணம் செய்வார். அண்ணன் இப்ப இல்ல யார் ஏறி பயணம் செய்ய வேண்டும் நான் தான் செய்ய வேண்டும். சரி சரி இருந்தாலும் நம்ம அரண்மனையிலே வெள்ளித்தட்டு ஆமாம் அண்ணி வெள்ளித்தட்டு இருக்கு. ஏன் நீங்க வாயை திறக்கவே மாட்டீங்களா வெள்ளித்தட்டு இருக்குன்னு சொல்லுங்க. அந்த வெள்ளித்தட்டிலே அனுதினமா யார் உணவு அருந்துவா அண்ணன் தான் அருந்துவாரு. அண்ணன் இப்ப இல்ல யார் அருந்த வேண்டும் நான் தான் அருந்த வேண்டும். மைத்தினரே சொல்லுங்க, அது அண்ணி. இருக்கிறதே சிம்மாசனம் ஆமாம் அது இருக்கின்றது சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்திலே அனுதினமா யார் ஏறி அரசாட்சி செய்வா அண்ணன் தான் ஏறி அரசாட்சி செய்வார். அண்ணன் இப்ப இல்ல நான் தான் அரசாட்சி செய்ய வேண்டாம். மைத்தினரே கடைசியா ஒரு கேள்வி கேட்க போறேன் கேளுங்கல்ல நீ. அரண்மனையிலே பஞ்சமத்தை இருக்கிற பஞ்சமத்தை ஆமா பஞ்சமத்தை இருக்கின்றது. திரும்பி அப்படி பேசுங்க என்ன பேசுறீங்க பஞ்சமத்தை இருக்கின்றது. பஞ்சமத்தை இருக்கிறவா ஆமா அந்த பஞ்சமத்தையில என் கூட அனுதினமா யார் படுத்து உறங்குவா அண்ணன் படுத்து உறங்குவார். அண்ணன் இப்போ இல்ல யார் என் கூட படுத்து உறங்க வேண்டும் தெரியுமா அண்ணி அதை அண்ணன் தான் படுத்து உறங்க வேண்டும். ஏய் யார் படுத்து உறங்க வேண்டும் எங்கங்க நீங்க தான் என் கூட கட்டி அணைச்சு அண்ணி தவறாம செய்யலாம். எப்படி தெரியுமா உங்களை நான் எப்பொழுது சாப்பாடு பரிமாறினேன் அப்பொழுது என்னுடைய மனைவியை உங்ககிட்ட முழுமையாக பரிமாறிக்க வைக்கலாம். அப்படி இருக்கும்போது கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து உதட்டோட உதவி வச்சு முத்தம் கொடுத்து